அது சாத்தியமா? டிவிகேவை ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனா முயற்சிகளை அதிமுகவும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. விஜய் கட்சியை தாவேக்காவே அதிமுக பாஜக கூட்டணிக்குள் என்டிஏவுக்குள் கொண்டு வர பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது. அது கீழே ஜெல் ஆகல. அதிமுக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது பொனன்சா, அவங்களுக்கு கொண்டாட்டம் ஏடிஎம்கே வந்தது. ஆனா அதிமுக தொண்டர்கள் 70% வைக்கன்ஸே இந்த கூட்டணியை விரும்பல. அதிமுக பிஜேபி கூட்டணியை அதிமுகவில் உள்ள 70% தொண்டர்கள் விரும்பவில்லை. தலைவர்கள் தண்ணி குடிக்கிறாங்க, பகிரத பிரயத்தனத்தில் ஈடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது இதை கன்வின்ஸ் பண்ணிடணும்னு அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, நான் இன்னும் 6 மாசத்துல இந்த அலையன்ஸ் ஒரு மாதிரி வேற வழி இல்லைன்னு அக்செப்டன்ஸுக்கு தொண்டர்கள் வந்துருவாங்க. டிஎம்கேவும் அதுக்குள்ள மோர் அன்பாப்புலர் ஆகும்னு அவங்க நம்புறாங்க. இந்த அலையன்ஸ் ஜெல்லாவில் டேக் ஆஃப் ஆகலன்றது ஒரே உதாரணம். பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய சில தலைவர்களும் தொடர்ச்சியா விஜய தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு விடுப்பதுதான். 11 வருஷம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, இந்தியா உலகத்திலேயே பவர்ஃபுல்லான கட்சி, 17 மாநிலங்கள் ஆள்ற கட்சி, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட கட்சி. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு 5 மாசம் கூட ஆகல, அவர் வா வா வான்னு கூப்பிடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பலவீனமா இருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த டோரை எடப்பாடி பழனிசாமி ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காரு. சில இண்டிகேட்டர்ஸ் இப்ப நம்ம பார்த்தது, நீங்க சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அது கேமரால பதிவாகி சோசியல் மீடியால லீக் ஆகுது. நான் என்ன நினைச்சேன்னா, அது நான் பேசல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வச்சு பண்ணிட்டாங்க அப்படி எதனா சொல்லுவார்னு நினைச்சேன். மாறா அவர் ஆமா நான் தான் பேசினேன், வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமே அந்த மாதிரி நடக்காதுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த விஷயத்தை ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ண முறையும் தாவேக்கா ஹேண்டில் பண்ண முறையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போ தேர் இஸ் சம் அண்டர் கரண்ட், அல்ல எந்த சந்தேகமும் வேணாம். ஐஓயு பிரணாய் ராயோட ஃபேமஸ் தியரி இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி படி பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த அலையன்ஸுக்கு வரலன்னா டிஎம்கே கமிங் பேக் டு பவர் இஸ் இம்மினன்ட். அதில் 4 கார்னர் ஃபைட்ல விஜய் தனியா, சீமான் தனியா, ஏடிஎம்கே அலையன்ஸ் பிளஸ் இந்த பக்கம் டிஎம்கே அலையன்ஸ் இப்போ இருக்க கால்குலேஷன்ல பாமக தேமுதிகலாம் ஏடிஎம்கே கிட்ட தான் போறாங்க. அப்படி சேர்ந்தாலும் விஜய் ஃபேக்டர் இட் வில் என்ஷூர் ஐ திங்க் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் டிஎம்கேஸ் விக்டரி. பெரிய அளவில் வாய்ப்புகள் அதிகம். வித் லெசர் நம்பர்ஸ் டிஎம்கே வரலாம், ஆர் ஃப்ராக்சர்டு மேண்டேட் வித் எட்ஜ் ஃபார் டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ. அவுட்ரைட் விக்டரி வேணும், ரெஜிம் சேஞ்ச் வேணும், டிஎம்கே மஸ்ட் பி த்ரோன் அவுட், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும். ஏன்னா இப்ப இருக்க அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆவல, டேக் ஆஃப் ஆகல. அதிமுக தொண்டர்கள் இதை ஏத்துக்கல. டேக் ஆஃப் ஆகல. அதிமுக தொண்டர்கள் இதை ஏத்துக்கல. ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இது போச்சுன்னா டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். இது அவங்களுக்கே தெரியுது. போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேருக்குமே தெரியுது. அதனாலதான் அவங்க டெஸ்பரேட்டா விஜய் உள்ள கொண்டு வரணுன்றாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்குன்றதுக்கு ஒரே உதாரணம், பல உதாரணம். அது சமீபத்திய உதாரணம் ஆதவ அர்ஜுன் இஷ்யூ. அது 2 பேருமே ஹேண்டில் பண்ண முறை. ஸோ அது தெளிவா நமக்கு தெரியுது. விஜயோட என்ட்ரியை அதிமுக எதிர்பார்த்து காத்திருக்கிறது. விஜயும் கதவுகளை திறந்துதான் வைத்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. இப்போ லாஜிக்கலா பார்த்தா விஜய் கிறிஸ்டியன் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். கிறிஸ்டியன் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணா அவரும் கிறிஸ்டியன் தான். டிஎம்கே இருந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சிடலாம், பட் அந்த வேலையெல்லாம் பண்ணல. எல்கே இருந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சிடலாம், பட் அந்த வேலையெல்லாம் பண்ணல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் லுக்க கொடுக்குது. அல்டிமேட்டம் இஷ்யூ பண்ற இடத்துல இன்னைக்கு ஏடிஎம்கே இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல யூஸ் இல்லை இப்படி பேசுறது. இல்ல, வேற வழியே இல்லை. தே ஹேவ் நோ ஆப்ஷன். தேர்தல் அறிவிச்சு வேட்புமனு தாக்கலுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட ஏடிஎம்கே விஜய்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். தே ஆர் டவுன் அண்ட் அண்டர். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நான் குறைச்ச மதிப்பிடல, பட் தேர் டவுன் அண்ட் அண்டர். 3 தோல்வி, படுதோல்வி. அதுல ஏடிஎம்கேல ஓபிஎஸ் வெளியில போன பிறகு, டிடிவி வெளியில போன பிறகு அவங்க வாக்கு சதவீதம் இன்னைக்கு 20% 22% தான் சொல்றாங்க. ஜெயலலிதா பீரியட்ல 35 பிளஸ்ஸா இருந்தவங்க 30 ஆகி இன்னைக்கு ஆஃப்டர் டெத், ஜெயலலிதாஸ் டெத், ஒரு 5% நிரந்தரமா வெளியில போயிடுச்சு. டிஎம்கேக்கு போயிடுச்சு, பிஜேபிக்கு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதுல ஓபிஎஸ் அவங்க எல்லாம் உடச்சிட்டு போனதெல்லாம் பார்க்கும்போது தேர் சம்வேர் அரௌண்ட் தே கமாண்ட் பிட்வீன் 20 to 20% ஓட்டு தான். இதுல அந்த 18% அவங்க என்டிஏ சேர்ந்து விஜய் ஃபேக்டர் வந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். எவ்வளவுதான் விஜய் தண்ணி காமிச்சாருனாலும் வெயிட் பண்ணி பார்க்கறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. இன்னொன்னு, டைம் இஸ் ஆல்வேஸ் டைம் இஸ் தேர். இது 10 மாசம் இருக்கு, கரெக்டா 10 மாசம் இருக்கு. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். ஒரு நாள்ன்றது பெரிய ஒரு காலகட்டம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ண மாதிரி விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸை இப்பயே அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பை ஜனவரி உங்களுக்கு சிச்சுவேஷன் மே பிகம் கிளியர்.
See, the crux of the matter is ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகல, டேக் ஆஃப் ஆகல. ஏடிஎம்கேக்குள்ள கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. லீடர்ஸால கன்வின்ஸ் பண்ண முடியல கேடர்.